கடந்த 2 நாளா நேத்து முந்தா நாள் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஹெவி ரெயின் சொல்லலாம். சைக்ளோன் நின்று அடிச்சு விளையாண்டு பாண்டிச்சேரி, தமிழ்நாடு மற்ற உள் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு இருக்கதான் செய்யுது. இந்த மழை வெள்ள பாதிப்புகளை தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள், புது அரசியல்வாதிகள், இளம் தலைவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பார்க்கலாம் சொல்லி திண்டிவனம், மரக்காணம், பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணோம். எப்படி இருக்குன்னு ஃபீல்டு விசிட் ஸ்டடி பண்ணலாம்னு பண்ண அவங்கள களத்துல பார்க்க முடிஞ்சுச்சு. வீடு தேடி போறாங்க, என்ன உதவி வேணும்னு சொல்லி தேடி ஆர்வத்துல உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேக்குறாங்க. கையில சில சாப்பாடு, ஃபுட் ஸ்டப்ஸ், போர்வைகள், பாயெல்லாம் வச்சிருந்தாங்க. பட் வெள்ளத்துல தண்ணி நிக்குது, அங்க போர்வை பாயை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்களால இருந்த ஆர்வத்தை நம்ம பாராட்டதான் செய்யணும். என்ன வேணும்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி சொல்றாங்க. இன்னும் பல பேர்த்துக்கு ரொக்கமாவே பணமா கூட கொடுத்து உதவி பண்றதை பார்க்க முடியும். நமக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவங்க தவிர்த்து என்னன்னா, அவங்க அந்த கள ஆய்வுல களத்துல இறங்கி வெள்ள உதவிகளை, நிவாரண உதவிகளை செய்யும் போது கூடவே சேர்ந்து பிரச்சாரத்தையும் பண்ணாங்க. ஒரு சில பேர் அவங்க ஆர்வ மிகுதினால அப்படி பண்ணாங்களான்னு தெரியும். கட்சியோட துண்டை போட்டு நாங்கதான் இன்னைக்கு உங்களுக்காக நிக்கிறோங்கிற ஒரு ரீதியில கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரம் மாதிரியே பண்ணாங்க. அதை மட்டும் அவங்க தவிர்த்திருக்கலாம். ஏன்னா 2016 உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 15-16 அந்த கால ஒரு சென்னை பலத்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப ஆர்கே நகர் ஆல்மோஸ்ட் வெள்ளத்தால மூழ்கி கிடந்த ஒரு அப்போதைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சார வாகனத்துல ஒரு பிரச்சாரம் மாதிரி அந்த வெள்ள நிவாரணத்தை ஒரு அறிக்கையையும் வாசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பினார். அதை மக்கள் வெகுவாக ரசிக்கல. இருந்தாலும் அடுத்த ஆட்சி அவங்க தான் தொடர்ந்த மக்கள் அதை வெகுவா ரசிக்க. அவங்க அந்த ஒரு அதிகப்படியான பாதிப்பு அடைஞ்சிருந்த நேரத்திலையும் ஒரு பிரச்சார ரீதியில அதை அப்ரோச் பண்ணதை ரசிக்கல. சோ இன்னைக்கும் இவங்க கொடுத்தது, இவங்க நிவாரணத்தை வழங்கிட்டு சென்றதுக்கு ஒரு சில பேர் இந்த கருத்தை முன் வச்சாங்க. நம்ம பின்னாடியே போயிட்டு அவங்கள்ட்ட விசாரிச்சோம், எப்படி ஃபீல் பண்றீங்க, புதுசா கவுண்டர் பார்ட் களத்துல வேலை பாக்குறாங்களே மத்த கட்சியினர்களும் அவங்க பார்த்தாங்களா, இவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குங்கிற மாதிரி கேள்விகளை நம்ம கேட்டப்ப, பரவாயில்ல எல்லா கட்சியில இருந்து தான் வர்றாங்க, இவங்க விதிவிலக்கு கிடையாது, நிவாரணம் வர்றப்ப அனைத்து முந்தி மாதிரி இல்லாம இப்ப இறங்கி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்க புது பிளேயர்ஸா இருக்காங்க, இளம் அரசியல்வாதிகளா இருக்காங்க மாதிரி அவங்களுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சாங்க. இந்த ஒன்றை மட்டும் அவங்க தவிர்த்து அவங்களோட சின்ன மேபி இந்த கருத்து தமிழக வெற்றி கழகத்தோட இளம் அரசியல்வாதிகளோட காதுகளுக்கு சென்றடையும் என்று நம்புவோம்.